முரளின்ற போலீஸ் வந்து அவர் வந்து நான் வந்து இவனை அடிச்சு கொள்ளுங்க அப்படின்றாரு. அண்ணாதுரை எஸ்ஐ வந்து ஒரு மேலே கஞ்சா கேஸ் போட்டுருவேன், போலீஸ்காரங்க காசு கேட்குறியா அப்படின்றாரு. அதுபோக வந்து இந்த கடை ஊழியர் சதீஷ்ன்றவரையும் அவர் வந்து அடிச்சிருக்காரு. எல்லாமே சிசிடிவி கேமரா ரெக்கார்டு. ஜனநாயக நாட்டில் வந்து காவல்துறை வந்து மனித உரிமை மீறல் வந்து அப்பட்டமாக அதிகரிச்சுட்டே போகுது. காவல்துறை மரணங்களும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அண்ணாதுரை முரளி மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இருக்க வரையும் இது தொடரும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டருக்கு புகார் மனு கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து காசு கொடுக்காம முன்பணம் கொடுக்காம பணம் கொடுத்து வேலை பார்க்க முடியாது. பணம் கொடுத்தாலே வேலை பார்க்க முடியாது. பணம் கொடுக்காம எத்தனை நாளைக்கு வேலை பார்க்கலாம்? நான் வந்து ரொம்ப இருக்கப்பட்டே இல்லை. அப்பா இல்லாமல் நான் என் நம்பியை வளர்த்துக்கிருக்கேன். வளர்த்துக்கிருக்கும்போது அப்படி பண்ணிக்கிருக்காரு. ஒரு நேரம் 2 நேரம் ஒரு 500 1000னா விட்டு போகலாம். 40,000 50,000க்கு போகிறதுக்கு நான் அந்தளவு வசதி இல்லைன்ட்டேன். ஏன்னா வெளியில் என்கிட்டையும் சொல்லலை. அவர் நேற்று வந்து திடீர்னு வந்து வேலை பார்த்துருக்கேன், வண்டி ரெடியாக இருந்தே கொஞ்சம் பொறுங்கண்ணே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். கேட்காம அவர் தான் வந்து இவனே இன்னொருத்தரையும் கூட கூட்டு வந்து அடிச்சிருக்காரு. எங்களுக்கு அடித்த விஷயம் தெரியல, சண்டை ஓட்ட விஷயம் தெரியல. என் ஊர் வந்து அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சரிங்களாண்ணே, அது 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நான் கேள்விப்பட்டு இங்கேருந்து பார்த்துட்டு வந்து சொல்லவும் நான் என்ன எதிரானு போய் விசாரிக்கிறான். இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்போ கூட. சரி, அப்போ சிசிடிவி என் கடையில் வச்சுருக்கான். அவர் உன்னை அடிக்கலன்னு சொல்கிறதில்ல, பார்த்துக்கலாம், உன்னை நான் பார்த்து ஃபோட்டோ காட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தா அவர் பிறகு அண்ணாதுரை சார் அவர் கொஞ்சம் கடையில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. கூட வந்தவர் வந்து ஒருத்தர் வந்து முரளி அவர் ஒருத்தர் கூட வந்து என்ன எதுனே கேட்காம வண்டி ரெடி ஆகிடுச்சு அதை கேட்காம அவரை தான் அடித்து கை நிட்டிட்டு பண்ணியிருக்காரு. போலீஸு உனக்கு என்ன வேணால் பார்ப்பான், காசு வாங்கியிருக்காருன்னு தெரியல, உனக்கு நான் என்ன வேணால் செய்ய வேண்டான்ற மாதிரி கஞ்சா கேஸில் போடுறேன்டாரு. நாளைக்கு இவன் வாழ்வாதாரத்தை பாதிக்கிட்டு நான் யோசனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வேணாண்டேன். இதுவே நாளைக்கு எங்கேயா வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வரும்போது மறிச்சு ஏதாவது செஞ்சுட்டானா இவன் வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா? என் நம்பி யார் பாப்பா? ஓப்பனா சரணே, யார் என் நம்பியை பாப்பா? இதெல்லாம் நான் நடிக்கல, இல்லை அது என்ன முடியலண்ணே. நான் தப்பு இல்லாமல் எப்படி எழுத்துட்டு எனக்கு தான் தெரியும். சரிங்களா, தம்பி ரொம்ப லேத்துறது பழகுழப்பத்தில் இருக்கியா? என்ன நடந்துச்சு சொல்லு. வண்டி கடந்த 5 மாதமாக வண்டி வேலை கொடுத்தாரு. 5 மாதம் வேலை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பணம் கொஞ்சம் டிலே ஆச்சு. டிலே ஆன கோவத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் டிலே பண்ணிட்டேன். பணம் தர டிலே பண்ணனால அது வந்த கோவத்தில் என்னையும் அடிச்சு விட்டாரு. அந்த நிமிஷத்துல யாரும் இல்லை. அவனுக்கு நம்மள மாதிரி ஒரு பையன் அவனை வந்து நான் 15 நிமிஷமா வச்சிருக்கேன். அவனையும் சேர்த்து இழுத்து போட்டு அடிச்சிட்டாரு. கூட வந்தவர் வந்து தராதரமாக கவனிப்பேன், அந்த மனை இந்த மனைன்னு தராதர முரளின்றவர் அந்தளவுக்கு தராதரமாக பேசி கண்டமணியாக திட்டாருன்னு ரொம்ப மனது வச்சுட்டு பொய் கேஸை போட்டுருன்னு கூட வந்தவரும் மிரட்டுறாரு, இவரும் மிரட்டுறாரு. எல்லாத்துக்கும் சொல்றாரு. நான் என்ன பதில் நேர்மையா வந்து உழைக்கிறேன், மோசடி பண்ணி சம்பாதிக்கல. எப்படி வந்தாரு, வந்தோடனே என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு? ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுன்னு, நம்ம புல்லட் மெக்கானிக்குன்னு. என்ன பிரச்சனை? வந்தவங்களே அவர் வண்டி சர்வீஸ் விட்டாரு, ரீ ஒர்க் பண்ணோம். ரீ ஒர்க் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொட்டேஷன் வந்து 35,000 வந்துச்சு. 35,000 வர இடத்துல பாதி அமௌண்ட் கூட தரல. தாரேன்னு இழுத்தடிச்சாரு. பழைய பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, சரி தரமாட்டான்றனால கொஞ்சம் இழுத்தடிச்சாரு. கொஞ்சம் ஃப்ரீயாக வளர்க்குன்ற மாதிரி கான்செப்டில் வந்தார். நானும் என்னால் காசு முடியலை, நானும் டெய்லியும் தவணைக்கு வாங்கி தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்தவங்களையும் என் கூட இருக்க பசங்களையும் அடிச்சு விட்டாரு. வேலை பார்த்தது காசு தர மாட்டேன்னு சொன்னாரா? காசு தர மாட்டேன்னு என்ன சொன்னாரு? வண்டியை நீங்கள் அப்படியே போட்டு வச்சதுனால தான் அவர் அடிச்சதா சொல்கிறாரு. இல்லை காசே கொடுக்காம முடிச்சிங்களா? வண்டியில் வேலை இல்லை, காசு தான் வேலை பார்க்க முடியும். காசு போட்டு வேலை பார்க்க சொன்னார். நான் காசு போட்டு விட்டுறேன்டாரு. சரி போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் 2-3 டைம் கால் பண்ணார். நான் வந்து திருப்பதியில் இருந்தேன், திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே தேவஸ்தானத்தில் ஃபோன் எடுக்க முடியாது, ரூமில் தான் வச்சுட்டு போயிருந்தேன். அந்த விஷயத்தில் நான் ஃபோன் எடுக்கலேருந்து அந்த கோவம் இந்த கோவம் சொல்லி 2 பேரும் இவர் அடிச்சு விட்டாரு. அவர் காரில் ஏற்றி அடிக்க போனார். இவர் என்னடான்னா அசிங்கமாக பேசினார். அசிங்கமாக அந்த கவனி பொருளத்துக்கு இந்த கூட வந்தவர் உள்ளே வச்சு அப்படின்றாரு. இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேன்.